என்னம்மா பண்ற இன்னைக்கு? இன்னைக்கா நீ தான் உளுத்தங்கஞ்சி கேட்டுட்டே இருந்தியே. அதான் நீ உளுத்தங்கஞ்சி காய்ச்சலான்னு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் பாரு உளுத்தம் பருப்பு அரைச்சி வச்சிருக்கேன். இதில் 2 ஏலக்காய் போட்டு ஒரு 5-6 10 தேங்காய் போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு ஒன்றா ஆட்டி வச்சுட்டேன். ஏன் அது தனித்தனியாக போட்டால் டைம் வச்சா போமேன்ட்டு ஆட்டி வச்சிருக்கேன். இதை இப்பெல்லாம் இது ஒன்றா போட்டு மடமண்ணு காய்ச்சி அன்னைக்கு உனக்கு உளுத்தங்கஞ்சி தரேன். என்ன ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன், உனக்கு எல்லாம் ரெடி ஆகிடும். எல்லாம் இந்த ஒன்றா போட்டு நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி பாரு சுக்கு போடுறேன். கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் அதிலே போட்டுட்டேன். கொஞ்சம் சுக்கு, அது நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் போடலாம், நாட்டு சர்க்கரை போடலாம், நம்ம நல்ல வெல்லம் போடலாம். அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து, எலும்புக்கெல்லாம் நல்லா வலுவலும் நல்லா வலிமை பெறும். நல்லா இருக்கும், உடம்பு வலி வராது. வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ, உடம்பு வலி வராது. நல்லா இருக்கும், கை கால் சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். நம்ம இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டா போதும். ரொம்ப இனிப்பு போடக்கூடாது, துவட்டம் நார்மலாக போடணும். சரியா? அதை போட்டுக்கிறேன். போட்டு இதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிடுறேன். இதை மட்டும் பண்ணு. நான் பேசுறது தகுந்த தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டா காய்ச்சிடலாம். சரியா? கலந்துக்கலாம். முன்ன கரெக்டாக இருக்கான்னு பக்குவமாக கலந்துக்கலாம். அப்போ தான் குடிக்க நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கலக்கி ஒன்றா ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் கலக்கிட்டு நல்லா கரைஞ்சிடும். அப்புறமே எடுத்து அடுப்பில் வச்சா அடி பிடிக்காமல் நல்லா காய்ச்சி எடுக்கலாம். எடுத்தோன்னா அடுப்பில் வைக்கக்கூடாது. அடுப்பில் வைக்கிறனால தான் அடி பிடிக்கிறது. சரியா? இந்த மாதிரி பார்த்தியா? எல்லாம் நல்லா கலக்கிட்டேன். கரெக்டாக இருக்குது. இப்போ காய்ச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். காய்ச்சும் போது வேணுமா இனிப்பு பார்த்தோம்னா கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கலாம். ஆனால் இது கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் 2 சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். குடிக்க நல்லாயிருக்கும், நல்லாவும் இருக்கும். 2 கல் உப்பு, ஜாஸ்தி போடக்கூடாது உப்பு. அது இனிப்பு வந்து தூக்கி கொடுக்க தான் 2 கல் உப்பு போடுறது. இப்போ வச்சிடலாம் அடுப்பில். எவ்வளோ நேரம் இது வைப்பேன் அடுப்பில்? இது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும்ப்பா. கொஞ்சம் நேரம் காய்ச்சி 10 நிமிஷத்தில் உனக்கு ரெடி ஆகிடும். இது அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா 10 நிமிஷம். கொஞ்சம் நீ கட் பண்ணி விட்டு பாசணும். ஓகேயா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகிருக்கு இப்போ? எவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம். ஆமாம், சூடு ஏறிச்சுன்னு வச்சுக்கோ சீக்கிரம். ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. விட்டோன்னு வச்சுக்கோ அடியில் வந்து அடி பிடிச்சினா அந்த தீர வாசனை வரும். அது வரக்கூடாது. இதில் வந்து நம்ம தேங்காய் மிக்சிலே போட்டு அடிச்சிருக்கிறோம், ஏலக்காய் போட்டு அடிச்சு தட்டி போடுறதோட அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோ முழு ஏலக்காய் நம்ம வயிற்றுக்கு நல்லா போனால் ஜீரண சக்தி. ஏலக்காய் நல்லா பசி எடுக்கும், குடல்லாம் நல்லா நெஞ்செல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் என்னென்னலாம் போட்ட இன்னொரு வாட்டி நீ சொல்லுமா? இதுவா உளுத்தம் பருப்புப்பா. உளுத்தம் பருப்பு எடுத்து நம்மளுக்கு கஞ்சிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இப்போ ஒரு 1/2 டம்ளர் போட்டுன்னு வச்சோவேன், ஒரு 5-6 பேர் குடிக்கலாம். ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும்னா ஊறிடும். ஊறின வாட்டி 1/2 மூடி தேங்காய், 4 ஏலக்காய் போட்டு ஆட்டிடணும். உளுத்தம் பருப்புலேயே ஆட்டிடணும். ஆட்டின வாட்டி அப்படியே இப்போ காய்ச்சும் போது நம்ம சுக்கு பொடி மட்டும் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ வெல்லம் போட்டு காய்ச்சது ஆச்சி போடணும் ஒரு கொஞ்ச நேரம். நம்ம எவ்வளோ ரெடி ஆச்சு? ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம். நீ கேட்குற உளுத்தங்கஞ்சி ரெடி. ரொம்ப நாள் கேட்டுருந்தல உளுத்தங்கஞ்சி. டைம் இல்லை, நான் காய்ச்சி கொடுத்துட்டு போய். இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் வந்தது. அப்பயும் டைம் இல்லை. அரிசியெல்லாம் ஆட்டி வச்சேன்.
சரி கேட்டு ஏன்ட்டு சரி காய்ச்சி கொடுத்துலாம் இது பண்ணி. அரிசி மாவா? நாளைக்கு தோசைக்கு அரிசி ஆட்டி வச்சிருக்கேன். அரிசி ஆட்டி வச்சிருக்கேன். சரி அது முடிஞ்சு. இது இன்னும் எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா? அவ்வளோதான், இன்னும் 2 நிமிஷம் முடிஞ்சிடும். சரி. சூப்பரா இருக்கா கஞ்சி? கரெக்டா பார்த்தியா? தண்ணி கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டாதான் நம்ம டீ சாப்பிடுமா சாப்பிட்டா குடிக்க வந்து நல்லா இருக்கும். இப்போ கெட்டியா வச்சுன்னு வச்சுக்கோ, 6 வாட்டி ரொம்ப கெட்டியாயிடும், சாப்பிட நல்லா இருக்காது. இந்த இதுல வந்து கரெக்டா இருக்கா? இப்படி சாப்பிடணும் உளுத்தங்கஞ்சி. பார்த்தியா? நல்லா சாப்பிடலாம். மறுநாள் காலையில் கூட வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சுட சுட எலும்புக்கு உறுதியான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பொங்கு வந்தா இறக்கிடலாம், அவ்வளோதான். எல்லாமே நல்ல ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா பார்த்தியா? அம்மா சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கா? இன்னும் கொதிக்கணுமா இல்லை எப்படி? அவ்வளோதான், பொங்கு வந்துருச்சு. பொங்கு வந்தா நொர கட்டிட்டு வருதா? நொர கட்டிட்டு வந்தாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தியா? நொர கட்டிட்டு வருதா? நல்லா தெரியுதா? பார்த்தியா? வருது, மேலே எலும்பி வருதா? நீ கேட்ட உளுத்தங்கஞ்சி ரெடி. அவ்வளோதான், கஞ்சி ரெடி. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுறேன். கரெக்டா இருக்கா? இப்படி இருந்தா சாப்பிட நல்லா இருக்கும். சூப்பரா குழந்தைங்களுக்கு நல்லா எல்லாரும் சாப்பிடலாம். சின்ன 1 வயசு குழந்தை, இந்த 6 மாச குழந்தை ஒரு 1/4 டம்ளர் கொடுத்தா போதும். சாயங்காலத்தில் ஒரு 4 மணிக்கு மேலே சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். வயசான வரைக்கும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நல்ல பசி எடுக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், ஜீரண சக்தி ஈஸியாக இருக்கும். வயசானவங்களும் வச்சுக்கோ, சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, நெஞ்சிலேயே இருக்கும். இது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டம்ளர் குடிச்சாதே அவங்க உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும். சரியா? உளுத்தங்கஞ்சி ரெடி. சாப்பிட்றியா? சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? அம்மா செஞ்ச ஓகே ஓகே. சரியா? ஓகேவா? வெளிச்சம் காட்டு. உளுத்தங்கஞ்சி ரெடி. ஓகே, டன்.